அப்படியெல்லாம் இருட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு ஒட்டின போஸ்டர் பூச்சி கடிக்குதா பூரான் கடிக்குதான்னு கூட தெரியாம இருட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஒண்ணுமே வேலைக்கு ஆகலன்னதும் கடைசி அஸ்திரமா சிம்பத்தியா? இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. அதான் அப்பவே சொன்னேன்ல. ஐயோ சாமி போதும், நான் கிளம்பிட்டேன். கிளம்பு கிளம்பு. சப்வேக்குள்ள ஒரு இருட்டா இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு. அங்க பூச்சி இருக்குமா பூரா இருக்குமா காவேரி, இங்க வா. அந்த போஸ்டர் எல்லாம் ரிமூவ் பண்ண நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, நாங்க தானே ஒட்டணும், நாங்களே கிழிச்சிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் வேணாம் காவேரி, இங்க வா. வேணாம்ப்பா விட்டுருங்க, நான் எப்படியாவது போய் அந்த போஸ்டர் கிழிச்சிட்டு வந்துருவேன். காவேரி சொல்லிட்டே இருக்கேன், இங்க வா. விடுங்க பாஸ். வேணாம் சொல்றேன்ல, இங்க வா. வா இங்க உட்காரு. இப்ப எதுக்கு என்ன தடுக்குறீங்க? தயவு செஞ்சு எங்களுக்காக உங்க சிம்பத்தி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போய் கிழிச்சிட்டு வந்துடுறேன். நான் விளையாடுறியா? எப்படி அந்த இருட்டுக்குள்ள போய் கிழிப்ப? அதுவும் சப்வேக்குள்ள எல்லாம் போகணும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க இருட்டுல தானே போய் ஒட்டணும், அதே மாதிரியே போய் கிழிச்சிட்டு வந்துடுறோம். அதான் சொல்றேன்ல. நான் வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த போஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பதில் நீங்க தான் சொல்லணும், அதனால பயமா? ஆமா அப்படித்தானே வச்சுக்கோ. ஏன் வாயை முட்டு பேசாம படு. நீங்க ஆள் வச்சு கன்ஃபார்மா போஸ்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவீங்கல்ல? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? பயமாங்கிற பின்ன பயமா இருக்காதா? நேற்று நைட்டு நீ போஸ்டர் ஓட்ட போனது எனக்கு தெரியுமா? ஆனா இப்போ தெரிஞ்சே இந்த நைட்டு வேலையில இந்த இருட்டுல உன்னை எப்படி வெளியே அனுப்புறது? ஆனா இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணாத. அதாவது கோளாறு வேலையை பார்த்துட்டு பாடு.